இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் ஆட்சி. இதுக்கு திமுக ஆட்சி அல்ல, இது மக்கள் ஆட்சி. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மகத்தான ஆட்சி இது. ஆனா புக்கு வாங்கி கொடுங்க. பெற்றோர் கூட நான் சொல்றேன், மாணவர்களுக்கு புக்கு வாங்கி படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு இப்ப நம்ம தலைவர் பாரு, இங்க நம்ம ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க, இப்ப இன்னைக்கு இந்த புத்தக திருவிழா நடக்குதுங்க நூலகம். இங்க பக்கத்துல பார்த்தா அதை பாருங்க, அந்த பில்டிங் 6 கோடி செலவுல ஒரு நூலகம் கட்டிடுங்க. 6 கோடி கட்டிடுங்க. அது பக்கத்துல அந்த பக்கம் ரோட்ல எம்எல்ஏ பக்கத்துல பார்த்தா நாலெட்ஜ் சென்டர். நூலகத்துக்கு இந்த மாணவர்களுக்கு பெற்றோருக்கு இந்த மாதிரி நீங்க இது பண்ணா இந்த படிக்கிற பழக்கம் நிறைய. நான் பொதுவாக நான் ஒருத்தர் பற்றி பேசியாகும் காரணம், நான் 67 நான் ஃபாரின் போவேன். என் கூட எல்லாம் துரைமுருகன், நான் செல்வம் சார், துரைமுருகன் சார் இருக்கிறதுல இப்போ அமைச்சர். அந்த காலத்தில் நாங்கள் எங்கே போனாலும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பாயா போகலாம், புக் ஸ்டால் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அது உள்ளே போகலாம், இந்த புக்கு வாங்கலாம். அவர் படிக்கிற பழக்கம் டெய்லி ராத்திரி 12 இருக்கு. அந்த பழக்கம் இன்னைக்கு அன்னைக்குதான் இருந்து எங்க ஃபாரின் போனோட அங்கோட லைப்ரரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கன்னா இருக்குதா, அப்போ புக்கு வாங்க. அது பார்த்து பார்த்து வாங்குவார்.